கமல்ஹாசன் ரஜினியோடு இணைந்து படம் பண்ண போவதை உறுதி செஞ்சிட்டாரு. இதையடுத்து இந்த படத்தில் ரஜினி கமலை தவிர மேலும் ஒரு முன்னணி நடிகர் நடிக்க இருப்பதாக தகவல்கள் பரவுது. மேலும் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜோட காத்திருக்கும் சவால்கள் என்ன என்பது பற்றியும் ரசிகர்கள் விவாதிச்சுட்டு வராங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி கமல் நடிக்க போவது உறுதியாயிடுச்சு. கூலி ரிலீஸுக்கு பிறகு கடந்த சில நாட்களாக ரஜினி கமல் மீண்டும் இணைய போகிறாங்க. அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க இருக்கார் என்ற செய்திகள் வந்தது. இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் இருந்தாங்க. இது ரசிகர்களால் சற்றும் எதிர்பார்க்கப்படாத செய்தி. எனவே தான் அவர்கள் இந்த கூட்டணி கேட்டவுடன் ஆச்சரியத்தில் உறைந்து போனாங்க. கூலி படத்தை தொடர்ந்து லோகேஷ் கார்த்திகை வச்சு கைதி 2 படத்தை தான் இயக்க இருந்தார். ஆனால் திடீரென லோகேஷ் கனகராஜ் ரஜினி கமலை வச்சு படம் எடுப்பதாக வந்த தகவலை யாரும் அவ்வளவு எளிதில் நம்பலை. இந்நிலையில் தான் நேற்று நடந்த ஒரு விழாவில் கமல்ஹாசன் இதனை உறுதிப்படுத்தியிருக்காரு. நானும் ரஜினியும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறோம் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் கமல். இதனால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் குஷியில் இருக்காங்க. 46 வருடம் கழித்து கமல் ரஜினி ஒரு படத்தில் இணைந்து நடிக்கப் போவதை எதிர்பார்த்த அனைவரும் ஆவலாக காத்து கொண்டிருக்காங்க. இந்த பொன்னான வாய்ப்பு இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு கிடைச்சிருக்கு. எனவே அவருக்கு இதுதான் கனவு படமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த கனவு படத்தை அவர் கண்டிப்பாக செதுக்கி முழுக்க தன் ஸ்டைலே படமாக்குவார் என்று தெரிய வந்திருக்கு. மாநகரம், கைதி, விக்ரம் வரிசையில் கண்டிப்பாக இந்த படமும் இணையும் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் ரஜினி கமல் என இருவரும் இணையும் படத்தில் மேலும் ஒரு முன்னணி ஹீரோவும் இணைந்து நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அந்த ஹீரோ யார் என தெரியல. இருப்பினும் தமிழிலிருந்து தான் அந்த நடிகரை லோகேஷ் கனகராஜ் தேர்ந்தெடுக்க போகிறாராம். அதுவும் அவர் ஒரு இளம் முன்னணி ஹீரோ என்று சொல்லப்படுது. இந்த தகவல் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வரும் நிலையில் இது உண்மையான தகவலாக இருக்காது என அடித்து கூறப்படுது. ஏனென்றால் தற்போது தான் லோகேஷ் கனகராஜ் கதை விவாதத்தில் இருப்பார். இன்னும் நடிகர்கள் தேர்வு துவங்கியிருக்காது. அப்படி இருக்கையில் ரஜினி கமல் படத்தில் மேலும் ஒரு முன்னணி ஹீரோ கமிட்டாகி இருப்பதாக வரும் தகவல்கள் உண்மையாக இருக்காது என்பது ஒரு சில ரசிகர்களின் கருத்தாக இருக்குது. ஆனால் ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தில் கண்டிப்பாக அவர்களை தவிர மேலும் ஒரு சில மிகப்பெரிய நட்சத்திரங்களும் இணைந்து நடிப்பாங்க. அந்த வகையில் ஒரு இளம் ஹீரோ இந்த படத்தில் நடிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதை வைத்து தான் ஒரு முன்னணி இளம் ஹீரோ இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு உண்டு என ரசிகர்கள் கணித்து பேசிட்டு வராங்க. அந்த முன்னணி ஹீரோ சிவகார்த்திகேயனாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா தனுஷ் சிம்புர ரசிகர்கள் பலரும் தங்கள் நாயகன் அந்த படத்தில் நடித்தா சிறப்பாக இருக்கும் என சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் லோகேஷ் என்ன முடிவெடுப்பார் என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.